ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். சக்திகள் அனைவரையும் வேப்பிலை எஃப்எம்க்கு வாங்க கேளுங்கன்னு அன்போடு கூப்பிடுறது அம்மாவோட செல்ல பிள்ளை ரேக்காங்க. வழக்கமாக எஃப்எம்னாலே பாட்டு தான் கேட்டிருப்பீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான எஃப்எம்ங்க. அப்படி என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த எஃப்எம் கதை சொல்ல போகுது. கதைனா சாதாரண கதை இல்லைங்க, சொல்ல போகிற எல்லாமே உண்மை கதை. ஆமாங்க, நம்ம பங்காரம்மாவை பற்றின உண்மை கதைகள் தான் இவை. வாங்க கதைக்கு போகலாம். நம்ம வேப்பிலை எஃப்எம்மில் தஞ்சை மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை கதையை பார்க்கலாம். பட்டுக்கோட்டையை சேர்ந்த சிவாஜி ராவ் ரொம்ப பக்தி உள்ள ஆள். விரதம் இருந்து கோவிலுக்கு போகிறது அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். ஒரு நாள் காலையில் வீட்டில் வேலை பண்ணிகிட்டு இருந்தப்போ திடீர்னு கால் இடறி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததும் கால், தொண்டை, இடுப்பு ரொம்ப மோசமாக அடிபட்டுருச்சு. வலி தாங்க முடியல. நாட்கள் கடந்து போச்சு. ஆனால் உடம்பு சரியாகலை. கையை காலை கூட அசைக்க முடியாத நிலை. டாக்டர்ஸ் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் எந்த பயனும் இல்லை. 2 பேர் தூக்கினாதான் நிற்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க நிலைமை. ஒரு நாள் இரவு ரொம்ப வேதனையோட அம்மாவை நினச்சி அழுறாங்க. அம்மா, நான் ஏழை, இப்படி என்னை படுக்கையில் வைக்கிறீங்களே, என் வேதனையை நீக்க மாட்டீங்களான்னு கண்ணீர் விட்டாங்க. அந்த இரவு விடியற் காலையில் ஒரு அதிசயமான கனவு. நம்ம அடிகளார் செவ்வாடையில் புன்னகையோடு வராங்க. அவரோட பக்கத்தில் ஒரு பெரிய நாகம். அடிகளார் கையால் சைகை பண்ணுறாங்க. உடனே அந்த நாகம் சிவாஜிராவோட காலில் கொத்துது. பாம்பு பாம்புன்னு அவங்க அலறி எழுந்துடுறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயும் பாம்பு இல்லை. அப்போ தான் புரியுது அது ஒரு கனவு. ஆனால் அடுத்த செகண்ட்லேயே ஒரு ஷாக்கு. அவரால் தானே எழுந்து நிற்க முடிஞ்சிருக்கு. வலி இல்லை, வேதனை இல்லை, முழுசாக நலம். அதுக்கு பிறகு வீட்டில் நடந்து பார்த்தாங்க. இன்னும் டவுட். சைக்கிள் எடுத்து முழு பட்டுக்கோட்டையுமே சுற்றி வந்திருக்காங்க. எந்த வழியும் இல்லை. இது அம்மா செய்த அதிசயம்தான் நம்பி நன்றி சொல்லி விழுது தொழுந்தாங்க. இப்படி பக்தர்களோட வாழ்க்கையில் நடக்கிற அதிசயங்கள் எண்ணிக்கையில் அடங்காதது. இது மாதிரி இன்னும் நிறைய உண்மை கதைகள் நம்ம வேப்பிலை எஃப்எம்மில் கேட்கலாம். உங்கள் ஹார்ட்டுக்கு க்ளோஸ் ஆகிருக்கும் டாட்ஸ், உங்கள் லைஃபுக்கு ரிலேட்டட் ஆகும் ஃபீலிங்ஸ். இது உங்கள் வேப்பிலை எஃப்எம். ஸ்டே டியூன்ட், ஃபீல் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.